stopcook.com 1000க்கும் மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்டுகள் நீங்கள் வந்து ஆப் கீழே இருக்குது, டக்குன்னு அப்படியே இன்ஸ்டால் பண்ணலாம். சூப்பராக ஹோம் டெலிவரி பண்ணி டிஸ்கவுண்ட்டோடு வந்து உங்களுக்கு தருவாங்க. பத்தலையா பிரசாந்த் 10 அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. ரொம்ப நேர்மையான ஒரு தமிழர் டெவலப் பண்ண ஆப்பு, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு நாள் கூத்து கல்யாணம் பற்றிய படம் அப்படிங்கிறப்ப ரெகுலர் கல்யாணமெல்லாம் இல்லை, டமால் டிமில் நம்ம வழக்கமாக சினிமாவில் காட்டுற மாதிரி வந்து போட்டு தாளித்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம பார்க்காத ஒரு கல்யாணம், இப்படிலாம் கல்யாணமே நடந்தது இல்லையாடா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி கல்யாணம் இல்லை, நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கல்யாணங்கள், அதை சுற்றிய கதைகள், அந்த கதையெல்லாம் சேர்த்து ஒரு கதையாக வந்து கொடுத்துருக்கிறார் நெல்சன் அவர்கள், இந்த படத்துடைய டைரக்டர். வாழ்த்துக்கள் நெல்சன் அவர்களே. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ரியாலிட்டியை வந்து ரொம்ப ஈஸியாக டச் பண்ணிடுது. நம்ம அக்காவோட கல்யாணத்தில் ஒரு பிரச்சனையை பார்த்துருப்போம், நம்ம தங்கச்சி கல்யாணத்தில் பார்த்துருப்போம், அண்ணன் கல்யாணத்தில் பார்த்துருப்போம், ஏன் நம்ம கல்யாணத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் அதே மாதிரி காதல் கதைகளும் சரி, நம்ம ஈஸியாக வந்து நம்ம சரௌண்டிங்ஸில் வந்து இப்படி ஒரு 4-5 காதலை வந்து பார்த்துருப்போம். அது எல்லாம் டச் ஆகிறங்காட்டிக்கு வந்து இது இந்த இவனில் அவனில் அப்படின்ட்டு நம்ம ரிலேட் பண்ணிக்கிறங்காட்டிக்கு தான் வந்து இந்த படம் வந்து எப்படின்னா ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக வெளியில் வரும்போது வந்து ஒரு சின்ன புண்ணையோடு நம்ம வெளியே வர்றோம். அதற்கு வந்து நெல்சனுக்கு தான் வந்து எல்லா வாழ்த்துக்களும் போகணும். ரெண்டாவது பெரிய வாழ்த்து யாருக்கு போகணும்னா ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுக்கு. அடியாளைய பாட்டாகட்டும், அந்த இன்னொரு அந்த மாங்கல்யம் தந்துனானே பாட்டாகட்டும், இல்லை மற்ற பாடல்களாகட்டும், பின்னணி இசையாகட்டும், மனுஷன் வந்து பார்த்து கோர்த்து இருக்கிறார். ஒரு மீடியம் பட்ஜெட் மூவிக்கு இந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் இசை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய போனஸு. இது வந்து இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஏதோ பெரிய பட்ஜெட் படமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறார். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அசெட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. இவங்க இனி வரும் காலங்களில் நிறைய பேர் வந்து இவரை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தரமான படங்களை வந்து அவங்களுக்கு தருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேரக்டர் ரோல்ஸு தினேஷ் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாலசரவணன் வர்றாரு, ரமேஷ் திலக் வர்றாரு. பியூட்டி என்னென்னா, ரமேஷ் திலக்கு வந்து இந்த அவருடைய கேரக்டர்லேயே பெஸ்ட் ரோல் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்ஜேவாக வர்றாரு, சூரியன் எஃப்எம் ஆர்ஜேவாக. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மொக்கையாக வராமல் அவருக்கு ஒரு காதல் லைஃப் இருக்கும், அவருக்கும் ஒரு ரொமான்ஸ் இருக்கும், அவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதையும் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு படம் ஃபுல்லாக ரொம்ப அழகாக காஸ்டியூம்ஸோட மேக்கப்போட ரொம்ப பார்க்கறக்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கார். பிளாக் ஸ்கின் அப்படிங்கிறக்காண்டியே வந்து அவருக்கு நிறைய பொறுக்கி கேரக்டர் கொடுத்த டைரக்டர்கள் வந்து இதை பார்த்தால் கொஞ்சம் தலை குத்தி உட்காருவாங்க. ரமேஷ் திலக் அவர்களே, இதுதான் உங்கள் களம். இந்த மாதிரி படங்களை வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து பண்ணுங்கள். பாலசரவணன் சின்ன ரோல், ஆனால் பக்காவாக காமெடியை வந்து தெளிக்க விட்டு நமக்கெல்லாம் வயிறு குழுங்க சிரிக்க வச்சுட்டு ஜாலியாக போயிடுறாரு. அவருக்கும் அதே மாதிரி தான் கேரக்டர்லேயே வந்து எப்படின்னா ஷார்ட்டாக ஸ்வீட்டான ரோல் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் தான் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். தினேஷுக்கு பிரச்சனை என்னென்னா, அடிப்பெல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு, ஆனால் அந்த குக்குல அவருக்கு வந்து அந்த கண்ணில் ஏற்பட்ட பாதிப்பாக என்னன்னு தெரில. அந்த பார்வை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நேராக இருக்க மாட்டேது. அது ஒரு சின்ன அவர்ஷனாக வந்து முடியுது நமக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடத்தை வந்து ஏற்படுத்துது அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ. அதை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணணும். அவருடைய டெடிகேஷனுக்கு வாழ்த்துக்கள் குக்குவுக்கு. ஆனால் அதே சமயம் வந்து இதெல்லாம் ஆக்டிங்க்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவர் கேரக்டர் பாதிக்காமல் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நடிகைகள் ரித்விகா ஒரு எஃப்எம் ஆர்ஜேவாக திருப்பியும் நடிச்சிருக்காங்க. பயங்கர வெயிட்டான ஒரு ரோல். நிறைய பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும். ரித்விகாவோட அண்ணனாக கருணா நடித்திருக்கிறார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பான அண்ணனாக, அப்படியே கெஞ்சிக்கிற அண்ணனாக நடித்திருக்கிறார். ஏன்னா எனக்கு தங்கச்சி இருக்குது, நான் அந்த பொசிஷனில் இருந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். ரொம்ப வெயிட்டான அழகான ரோல் ரித்விகாக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் நிவேதா பெத்துசாமி ஒரு டிபிக்கல் ஐடி பொண்ணு, காதல் பண்ணுறாங்க, இருந்தாலும் வந்து வேணும் விட மனசு இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து யோசிக்க வைக்கிறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள். அப்படிங்கிறப்போ அவங்க படுற பாடு அப்படிங்கிறது பல ஐடி பெண்கள், ஐடி ஆண்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த ரோலோடு வந்து ரிலேட் பண்ணிக்குவாங்க. ஒரு சட்டிலான ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்டிங் நிவேதா கிட்டேருந்து. வாழ்த்துக்கள் மேடம். மியா ஜார்ஜ் ஊர் சைடு பொண்ணு, அப்பா சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் உட்காந்துருக்கிற அழகும் அறிவும் இருக்கிற ஒரு பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு இந்த மூணுலேயே வந்து பெஸ்ட் ஆக்டிங் அப்படிங்கிற மியா ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோ ரொம்ப நமக்கே வந்து ஒரு மாதிரி பாவமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடுவோம் ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமில். அதுதான் அந்த ரோலுடைய மிகப்பெரிய பலம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்களுக்கு வந்து கேரக்டர்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ரைட்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப பலமான எழுத்துக்கள். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்லி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அப்போ ரொம்ப 40 வயசு ஆகி கல்யாணமாகாத ஒருத்தர். அவர் பேசுகிற வசனங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தோட முக்கியத்துவம் என்னன்ட்டு ரொம்ப யதார்த்தமாக ஆனாலும் வந்து பொட்டில் அடித்த மாதிரி வந்து பேசுவார். இதே மாதிரி தான் படம் ஃபுல்லாக டயலாக்ஸு. அந்த ரைட்டர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்து. பின்னிருக்கார் மனுஷன். கோகுல் வந்து கேமரா பண்ணியிருக்காரு அந்த படத்திற்கு.
ஏரியல் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாமில் எடுத்து குறகுறான்னு தான் வரும். ஆனால் இந்த ஏரியல் ஷாட்ஸ் மாதிரி இந்த ஹைவே ஷாட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு கோகுல் அவர்கள். அதே மாதிரி ஃபுல் படமுமே பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமோட்டோகிராஃபி தான் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படமாக வந்து காமிக்குது. வாழ்த்துக்கள் ப்ரொடியூசருக்கு, வாழ்த்துக்கள். சும்மா ஒரே ரூமில் உட்காந்து ஒரு மீடியம் பட்ஜெட் படம் அப்படிங்கிறங்காட்டிக்கும் டப்னு மூவ் பண்ணாமல், எனக்கு தெரிஞ்சு இது மீடியம் பட்ஜெட் படம் மாதிரியே தெரில, ஒரு ப்ராப்பர் ஹை பட்ஜெட் படம் மாதிரி வந்து ஒரு ட்ராவல் இருக்குது, நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ஜனரஞ்சக தன்மையை வர வைத்த அந்த ப்ரொடியூசருக்கு, அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவுக்கு வந்து வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து வேறு என்ன நெகட்டிவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. இன்டர்வல் முடிகிறப்போ ஆஹா வா செம்ம படம், அடேங்கப்பா இது நல்லா பெரிய ஹிட் ஆயிரும்டா அப்படின்னு பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்ப என்னென்னா படம் ஆக்சுவலாக நல்லா தான் முடிஞ்சுது. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் என்னென்னா, இந்த கூட வந்து நம்ம வீட்டில் பின்னுவாங்க, பின்னி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லாம் மேலே நின்றுருக்கும், அந்த கூட முடியாத ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி ஓகே கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படி இப்படி போய் எல்லாம் முடியுது இல்லைங்கள, ஆனாலும் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது, இந்த படம் வந்து ஒரு ஷார்ட்டாக முடிந்த மாதிரி வருது. இன்னொரு 10 நிமிஷம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாமே ஃபஸ்ட்டு அப்படி நினச்சேன். நிறைய படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். இந்த படம் இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி, டக்குன்னு கிராப் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த ரெண்டும் இல்லைன்னா எனக்கு பர்சனலாக இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சதுங்க. ஒரு பர்சனலாக நான் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டேன். மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கார்டில் வந்து நிறைய பேர் பேசுவாங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம காமெடியாக இருக்கும். அதில் ஒரு ஆட்டோ டிரைவர் இங்கிலீஷில் பேசுவார் கல்யாணத்தை பற்றி, சிரித்து செத்துருவீங்க. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். மொத்தத்தில் எனக்கு இந்த படம் அப்படிங்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு படம். நீங்கள் உங்கள் குடும்பங்களோடு போய் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக உகந்த படம். தயவுசெய்து போய் பாருங்கள். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு 3.5. என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ரேட்டிங். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம். உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் காரி துப்புறது எதுவாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஆனாலும் உங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் சப்போர்ட்டில் நான் ஒன்றுமே கிடையாது. இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.